ஒரு சிறிய ஜெபத்தை எடுத்து நாம் வார்த்தைக்குள் கடந்து செல்வோம். பரிசுத்தமும் நீதி நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, இந்த புதிய மாதத்திலே, புதிய வாரத்திலே, இந்த புதிய காலையிலே எங்களை ஒன்று கூட்டி இந்த தொழுகையிலே எந்த விதமான சேதாரம் இல்லாதபடி கொண்டு சேர்த்த கிருபைக்காக, இரக்கத்திற்காக, தயவிற்காக நன்றி செலுத்துகிறோம். இன்னும் கூட வந்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரி கூட தடைகளின்றி வந்து சேர உதவி செய்யும்படியாக தெரிவிக்கிறோம். இப்பொழுது கூட அடியேன் பேசக்கூடிய வார்த்தையை நீர் ஆசீர்வதிக்கும்படியாகவும், வார்த்தை உம்முடையது என்பதை நான் உணர்ந்து பேசவும், ஏதோ பேசினேன் சொன்னேன் என்று என்னுடைய அறிவின்படி பேசாதபடிக்கு பரிசுத்த ஆவியானவர் எனக்கு உணர்த்துகிற வார்த்தையின்படி அடியேன் பேச, அடியேனுக்கு அந்த ஞானத்தையும் நல்ல தாழ்மையும் பொறுமையும் கொடுக்கும்படியாக சமூகத்தில் ஜெபிக்கிறோம். கேட்கக்கூடிய ஒவ்வொருவருடைய செவிகளை திறக்கும்படியாகவும், இருதயத்தை திறக்கும்படியாகவும் சமூகத்தில் ஜெபிக்கிறோம். எங்களுடைய சிந்தனைகளை ஒருமுகப்படுத்தி இந்த 1 மணி நேரமாவது நாங்கள் உமக்கென்று செலவழிக்க எங்களுக்கு உதவி செய்யும்படியாக எங்கள் ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பரும் குரு ராஜாவாய் இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலம் எங்களை தாழ்த்தி ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இந்த தலைப்பு ரொம்ப நாள் ஆச்சு நான் எடுத்து. காலையில வேற தலைப்பு தான் பேசலாம் என்று எடுத்து எழுதி வச்சிருந்தோம். நானும் அன்பு எடுத்திருந்தாப்புல நானும் எடுத்திருந்தேன். எனக்கு இங்க வந்து உட்கார்ந்து இந்த தலைப்பை பத்தி பேசியே ஆகணும்னு சொல்லி போட்டு தான் உட்கார்ந்து இந்த தலைப்பை பேசலாம் அப்படின்னு சொல்லி எடுத்தேன். இது சாதாரணமாக உலக மக்களிடத்திலேயே நடக்கக்கூடிய ஒரு பெரிய விஷயம். இது மக்களிடத்திலே நாம் வெட்கப்பட்டு போனால் ஒன்றும் பெரிய ஆச்சரியம் இல்லை. மக்கள் ஒரு நாளையிலே வெட்கமும் படுத்துவார்கள், ஒரு நாளிலே தூக்கியும் வச்சு பேசுவார்கள். ஆனால் நம்முடைய தேவன் அப்பேற்பட்ட தேவன் அல்ல. நம்மை ஒருபோதும் வெட்கமடையாதபடி செய்கிற தேவன் நம்முடைய தேவன் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அதைத்தான் சங்கீதக்காரனாகிய தாவீது அவருடைய பாட்டில் அவர் சொல்லும் பொழுது கூட அதை அழகாக சொல்லுவார். சங்கீதம் 31:17. அவருடைய ஜெபத்திலே அவர் கேட்கக்கூடிய காரியம் என்ன என்று பாருங்கள். கர்த்தாவே, படிங்க. கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிட்டேன், நான் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு செய்யும். ஏன் அந்த ஜெபத்தை சங்கீதக்காரனாகிய தாவீது பண்ணுகிறார் என்று பார்த்தால், அவருடைய வாழ்க்கையிலே எதை எடுத்தாலும் தோல்வி, எதை எடுத்தாலும் அவருக்கு வேறுபாடான காரியங்களே வந்து கொண்டுதான் இருந்தது. ஆனாலும் ஒரு தன்னம்பிக்கை, தேவன் மேல் வைத்த அந்த நம்பிக்கை, அது வீண் போகாதபடிக்கு தாவீது ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு நொடி பொழுதும் ஜெபித்துக் கொண்டிருந்தார். தன்னுடைய மாமனார் துரத்தினார், தன்னுடைய மகள் அசிங்கப்பட்டு கற்பழிக்கப்பட்டு வெற்ற வெளிச்சத்திலே கற்பழிக்கப்பட்டு சிதறப்பட்டால், தன்னுடைய மகன் அப்சலோம் சொந்த தகப்பனை அவமானப்படுத்த வேண்டும், தோல்வியடைய செய்ய வேண்டும், வெட்கப்படுத்த வேண்டும் என்று சொல்லி எந்த இடத்துக்கு சென்றாலும் அவருக்கு அவமானத்தை உண்டு கொண்டிருக்கிற ஒரு மகன் மாமனார் கொலை வெறியிலே தொலாவிக் கொண்டிருக்கிறார். தாவீது வாழ்ந்த ஒரு காலகட்டம், கடைசி காலகட்டம் வரை அவர் கோட்டையிலே வாழ்ந்த காலம் கம்மிதான். ஆனால் வெளியிலே காடுகளிலும் மேடுகளிலும் குகைகளிலும் சிங்கங்களும் பாம்புகளும் மிருகங்களும் இருக்கக்கூடிய இடத்தில்தான் அவருடைய முழு நேரமும் அவருடைய குடியிருப்பாக போய்விட்டது. ஆனாலும் தேவன் அவர் பேரிலே வெட்கப்படைய அவர் பேரிலே பற்றுதலாய் இருந்தார்.
தாவீதை வெட்கமடையாதபடிக்கு நடக்க செய்தார். இன்றைக்கு வரைக்கும் இந்த தாவீதை நாம் பேசணும் என்றால் அவர் எவ்வளவு பெரிய மேன்மையை தேவனிடத்தில் வைத்திருப்பார் என்று, தேவன் தாவீது மீது எவ்வளவு மேன்மையான காரியத்தை வைத்திருப்பார் என்பதை பாருங்கள். உலகத்திலே நாம் இருக்கும் பொழுது, நல்லா இருக்கும் பொழுது நம்மளை நன்றாக பேசுவார்கள், உயர்வாக பேசுவார்கள், அப்படி இப்படி இப்படி அப்படி என்று. நாம் எப்பொழுது கீழே வருகிறோமோ, நம்முடைய ஸ்தானத்தை விட்டு எப்பொழுது கீழே வருகிறோமோ அப்பொழுதே அவர்களுடைய வாய் நம்மை பற்றி முறுமுறுக்க ஆரம்பித்துவிடும். எப்படி பேசின வாய் அப்படியே மாறுபட்டு நம்மை ஏளனப்படுத்தி, அவன் செய்ததற்கெல்லாம் அனுபவிச்சுட்டான், அவன் செய்ததற்கெல்லாம் வாங்கிட்டாரு, இது போதும் அவனுக்கு, இதுக்கு மேலேயும் அவனுக்கு நடக்கும் என்று நம்மை அசிங்கப்படுத்த அளவுக்கு நம்மை ஏசுவார்கள். ஆனால் நம்முடைய பக்தியும் நம்முடைய பயம் யார் மேல் இருக்க வேண்டும்? தேவன் மேல் தான் இருக்க வேண்டும். அது இருந்தால் நம்மை யாரும் அசைக்க முடியாது. அதை நாம் ஒரு 2 காரியத்திலிருந்து நாம் பார்க்கலாம். இவர்கள் ஏன் வெட்கப்பட்டு போகல, இவர்கள் ஏன் தைரியமாக இருந்தார்கள் என்பதை பற்றி 2 காரியத்தில் வேதத்திலிருந்து 2 காரியத்தை நாம் பார்க்கலாம். எடுத்துக்கொள்ளுங்க. 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம். 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 1 படி. சீரிய ராஜாவின் படை தலைவனாகிய நாகாமான் என்பவன் தன் ஆண்டவனிடத்தில் பெரிய மனுஷனும் எண்ணிக்கை உள்ளவனுமாய் இருந்தான். அவனை கொண்டு கர்த்தர் சீரியாவுக்கு ரட்சிப்பை கட்டளையிட்டார். மகா பராக்கிரமசாலியாகிய அவனோ குஷ்டரோகிய படைத்தளபதி, சீரியா நாட்டுக்கே ஒரு பெரிய படைத்தளபதி, ராஜாவினுடைய கை, அவர் என்ன சொல்லுகிறாரோ ராஜா அதை அப்படியே செய்வார். அப்பேற்பட்ட ஒரு பதவி அந்தஸ்து உள்ள ஒரு பெரிய படைத்தலைவர், பேர் வாங்கின பெரிய தலைவர். ஆனால் என்கிற அந்த புல்ஸ்டாப் வந்துருச்சு, கேள்விக்குறி வந்துருச்சு பார்த்தீங்களா? அவருக்கோ குஷ்டம், குஷ்டரோகியாய், ரொம்ப அதாவது பார்க்கிறவங்களே அருவருப்படுற அளவுக்கு குஷ்டரோகியாய் இருந்தான். அந்த குஷ்டரோகிக்கு கிடைத்த ஒரு பதவி எப்பேற்பட்ட பதவி என்று பாருங்கள். சீரியா நாட்டுக்கே ராஜாவுக்கு அடுத்தபடியாக படைஸ்தானத்திலே இந்த நாகமான் என்ன சொல்லுகிறாரோ அதுபடிதான் படைகள் புறப்படும், செயல்படும். அப்பேற்பட்ட ஒரு தளபதி எப்பேற்பட்ட உருவம் கொண்டவராக இருக்க வேண்டும். இதுதான் தேவனுடைய திட்டம். ஒருவர் ஊழியம் செய்ய போக வேண்டும் என்றால் அவருடைய முகமோ, முக வழிபாடோ, உடம்பு வழிபாடோ அல்லது அவருடைய நடையுடையோ அதை பற்றி நமக்கு தேவையில்லை. தேவன் உள்ளத்தை பார்க்கிறார், நம்முடைய இருதயத்தை பார்க்கிறார். தேவன் அந்த நாகமானுடைய இருதயத்தை பார்த்ததினால்தான் நாகமான் மேல் மிகவும் இஷ்டப்பட்டு நாகமானுக்கு இந்த குஷ்டரோகத்தை கொடுத்திருந்தார். இந்த குஷ்டரோகம் இல்லை என்றால் நான் தான் படைத்தளபதி, இந்த சீரியா நாட்டுக்கு நான் தான் அடுத்த ராஜா என்கிற ஆணவம் நாகமானுக்கு வந்திருக்கும். ஆனால் அந்த ஒரு ஆணவம் இல்லாத தன்னை தாழ்த்தி படைத்தளபதி இப்படி இருக்கிறார் என்றால் பெரிய ஆச்சரியம். அதுவும் அந்த ராஜாக்கள் காலத்திலே எகிப்து தேசத்திலே இப்படி இருக்கிறார் என்றால் பெரிய ஆச்சரியம். இந்த நாகமான் எவ்வளவு தைரியமாக வெளியே வந்து பேசியிருப்பார். படைத்தளபதி படையில் இருக்க ஒவ்வொரு வீரர்கிட்ட பேசியிருப்பார், இப்படி செய்ய அப்படி செய்ய அப்படி செய்ய. எவனாவது ஒருத்தர்
திரும்பி உன்னோட மூஞ்சி முகரைக்கு நீ எல்லாம் எனக்கு ஆர்டர் பண்ண வேண்டாம் சொல்லியிருப்பாங்க இல்லையா? சொல்லியிருப்பாங்க இல்லையா? இல்ல முறுமுறுத்திருப்பாங்க இல்லையா? ஆனால் அதையெல்லாம் காதில் வாங்காத அந்த நாகமான், இவ்வளவு பெரிய அந்தஸ்துள்ள அந்த நாகமான் தன்னுடைய குஷ்டம் போவதற்காக கஷ்டப்படவில்லை. அவர் இது வந்துருச்சு, அதை போய்விடும், அவ்வளவுதான். அதற்குண்டான மருந்துகள் எல்லாம் சாப்பிட்டு இருப்பார். பெரிய தளபதி அல்லவா, அதற்குண்டான பெரிய விளைவுந்த மருந்துகள் எல்லாம் சாப்பிட்டு இருப்பார். ஆனால் அந்த வேதனை அவரை விட்டு நீங்கவில்லை. என்ன காரணம் என்று அவரால் கண்டுபிடிக்க முடியவில்லை. ஆனால் தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருந்தார். இந்த நாகமான் மூலமாக சீரியா தேசத்துக்கே ஒரு ரட்சிப்பை நான் உண்டாக்கப் போகிறேன். ஒரு பெரிய ரட்சிப்பை இந்த நாகமான் மூலமாக நான் உண்டாக்கப் போகிறேன் என்று அவர் போட்டிருந்த திட்டத்தை இந்த நாகமான் மூலமாக அதை நிறைவேற்றினார். இன்றைக்கும் இந்த நாகமானை பற்றி நாம் பேசுகிறோம். இந்த நாகமான் இந்த ஒரு 2-3-4 பேஜ்ல தான் வருவார். எவ்வளவு பெரிய ஒரு அந்தஸ்துள்ள மனிதராக இருந்திருந்தால் தனக்கு வந்திருக்கும் குஷ்டம், அதுவும் இந்த குஷ்டம் இருக்கிறவர்கள் பாளையத்துக்கு வெளியே தான் இருக்க வேண்டும், ஊருக்கு வெளியே தான் அவர்கள் இருக்க வேண்டும். ஆனால் ஊருக்குள்ளேயே இருந்து ஒரு பங்களாக்குள்ள இருந்து இத்தனை படை வீரர்களை எல்லாம் காக்கும்படி செய்து அவர்களிடத்தில் நேரடியாக பேச்சுவார்த்தை வைத்து, ராஜாவினிடத்தில் பேச்சுவார்த்தை வைத்து, யாருமே அதை பற்றி சட்டை பண்ணவில்லை. சில பேர் பேசியிருப்பார்கள், சில பேர் இது கூட சொல்லி இருப்பார்கள், இது தேவனுடைய திட்டமோ என்னமோ, இந்த நாகமான் மூலியமா என்ன நடக்க போதோ என்கிற வார்த்தையும் கூட அங்க வந்திருக்கும். ஏனென்றால் தேவன் போட்ட திட்டம் அது இருக்கிறது. அங்கு இந்த சீரியா தேசத்துக்கே ஒரு ரட்சிப்பை நாகமான் மூலமாக கொடுக்க போகிறார் என்பதை சில பேர் பேசியிருக்கலாம். வேத அறிவுள்ளவர்கள், படித்தவர்கள் சில பேர் பேசியிருக்கலாம். ரோட்ல போறவங்க கூட பேசியிருக்கலாம். ஏனென்றால் தேவனுடைய திட்டம் அது. சில பேர் அசிங்கமாகவும் பேசியிருக்கலாம். ஆனால் அதற்கெல்லாம் அஞ்சாத அந்த நாகமான் தன்னுடைய வீட்டிலே அடிமை பெண்ணாக ஒரு அடிமை பெண்ணாக இருந்த ஒரு பெண் தன்னுடைய நாகமானுடைய மனைவியிடத்தில் சொல்லுகிறாள். நான் ஒரு கதையாக சொல்லுகிறேன், அப்புறம் நான் இதோட இதை கொண்டு வந்துடுறேன். ஒரு அடிமை பெண்ணாக கொண்டு வந்து வீட்டு வேலைக்காக வைத்திருந்த ஒரு சிறு பெண் தன்னுடைய எஜமானிக்கிட்டே, அவர் எவ்வளவு பெரிய அந்த முதலாளி எவ்வளவு பெரிய நல்ல உள்ளம் படைத்தவராக இருந்திருந்தால் போயிருக்கிற அடிமை பெண்ணாகிய அந்த பெண் தன் எஜமானுக்காக பரிந்து தன்னுடைய எஜமானியிட்டே பேசியிருப்பார் என்று பாருங்கள். 2ஆம் வசனம். 2ஆம் வசனம். 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். சிரியாவிலிருந்து தண்ணீரால் புறப்பட்டு இஸ்ரவேல் தேசத்திலிருந்து ஒரு சிறு பெண்ணை சிறைப்பிடித்து வந்தார்கள். அவள் நாகமானின் மனைவிக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தாள். நாகமானுடைய மனைவிக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்த பெண், அவள் தன் எஜமானை பார்க்கும் பொழுதெல்லாம் தன்னுடைய தேவனை பற்றி அக்கறை கொண்ட மகளாக இருந்திருக்கிறார். ஒருவேளை அந்த பெண் அந்த வீட்டில இருந்து கூட தன்னுடைய எஜமானுக்காக ஜெபித்திருக்கலாம். ஏனென்றால் அந்த வார்த்தை உள்ளிருந்த அந்த வார்த்தை. 3ஆம் வசனத்திலே அந்த பெண் என்ன சொல்கிறார்? போய் மறுபடியும் அந்த மனைவி அவருடைய எஜமானிக்கிட்டே போய் சொல்லுகிறார், அம்மா இஸ்ரவேல்ல ஒரு தீர்க்கதரிசி வந்திருக்கிறாரு, அவர் எல்லா வியாதியும் குணப்படுத்துறாராமா. நான் அங்கிருந்து அடிமையா தான் இங்க வந்திருக்கிற சீரியா தேசத்துக்கு, நான் அங்க பார்த்திருக்கிறேன். நீங்க தயவு செய்து ஐயாட்ட சொல்லி
ஒரு வருஷம் போய் பார்க்க சொல்லுங்கன்னு சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணுகிறார். இது இது எங்க இருந்து வந்திருக்கும்? ஒரு சாதாரண அடிமை பெண்ணு வீட்டு வேலைகளை செய்து வீட்டை தொடச்சு பாத்திரம் கழுவிட்டு இருக்கிற அந்த பெண்ணு தன்னுடைய வேலை உண்டு, தனக்கு கிடைக்கிற இது போதும் இருந்துக்கலாம். ஆனால் தன்னுடைய உள்ளத்தில் இருந்து, அதுதான் தேவன் விதைத்த விதை. அவர் குழந்தையிலிருந்தே அந்த பக்குவப்படுத்திருப்பார். நியாய பிரமாணத்தை கடைபிடித்து வாழ்ந்திருப்பார். இதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் நம்முடைய தேவன் மட்டும்தான் குணமாக்குவார். நம்முடைய தேவனுடைய ஊழியக்காரர்கள் தான் குணமாக்குவார்கள். வேறு யாராலையும் முடியாது என்பதை வேதத்திலிருந்து கற்றுக்கொண்டு இருப்பார். வேத வல்லுநர்கள், முதியோர்கள் சொல்லிக் கொடுத்திருப்பார்கள் இந்த பெண்ணிடத்திலே. அவ்வளவு அக்கறையோடு எஜமானிகிட்டே போய் அவர் சொல்லுகிறார். 4ஆம் வசனத்துக்கு பாருங்க. அப்பொழுது அவன் போய் இஸ்ரவேல் தேசத்து பெண் இன்ன பிரகாரமாய் சொல்லுகிறாள் என்று தன் ஆண்டவனிடத்தில் அறிவித்தார். அப்பொழுது இது 4ஆம் வசனத்தில் இது இந்த மாதிரி சொன்னாங்க அப்படின்னு சொல்லி போட்டு தன்னுடைய புருஷன்கிட்ட போய் இந்த அம்மா சொல்றாங்க. அப்போ ராஜா, இந்த பட தளபதி நாகமான் என்ன சொல்லுகிறார், என்ன பண்ணுகிறார்? சரி, இந்த அம்மா போய் நம்ம வெயிட்டு வேலைக்காரி தான் சொன்னா, இந்த சின்ன பிள்ளை தான் சொன்னான்னு சொல்லல. இஸ்ரவேல் தேசத்து பெண், இஸ்ரவேலிலிருந்து அடிமையாக வந்த பெண், யாரோ ஒரு பெண் இன்னும் பிரகாரமாக சொல்லுகிறாளே, ஏன் நீங்க போய் பார்க்க கூடாதா அப்படின்னு தன்னுடைய கணவரிடத்திலே சொல்ற பின்னாடி ஒருவேளை கணவர் முடங்கி இருக்கலாம். போமா, இத்தனை வருஷம் இருந்துச்சு, எல்லாரும் பார்த்த முகம், இனி நீ இது போய் என்னத்த போய் இது மாறி வியாதியை குணமாக்கி, எனக்கு எல்லாம் அடிபடுகிறாங்க, எனக்கு எல்லாம் கீழ்படுகிறாங்க, எனக்கு எல்லாமே மரியாதை கொடுக்குறாங்க, இது போதுமா அப்படின்னு கூட நினைச்சிருக்கலாம். ஆனால் தன்னுடைய மனைவி சொன்ன உடனே சீரியா தேசத்து ராஜாவினிடத்திலே போய் கடிதம் வாங்கி எழுதி, நான் இந்த மாதிரி இஸ்ரவேல் தேசத்திலே ஒரு தீர்க்கதரிசியை பார்க்க போகிறேன், நீங்கள் எழுதி கொடுங்கள் என்று கடிதம் எழுதி வாங்குகிறார். சீரியா தேசத்தோட முத்திரையோட போட்டு ராஜாவோட கையெழுத்தை வாங்கி அந்த முத்திரையை வாங்கி கொண்டு இவர் புறப்பட்டு இங்கே இஸ்ரவேலுக்கு வருகிறார். இந்த இஸ்ரவேலில் இருக்கிற ராஜா எப்பேற்பட்ட ராஜா என்பதை பாருங்கள். 6ஆம் வசனம். இஸ்ரவேலின் ராஜாவிடத்தில் அந்த நிருபத்தை கொடுத்தான். அதிலே, இந்த நிருபத்தை உம்மிடத்தில் என் ஊழியக்காரனாகிய நாகமான் கொண்டு வருவான். நீர் அவன் குஷ்டரோகத்தை நீக்கிவிட அவனை உம்மிடத்தில் அனுப்பி இருக்கிறேன் என்று எழுதியிருந்தது. அதான் எழுதியிருந்தது. 7ஆம் வசனத்தை பாருங்க. இஸ்ரவேலின் ராஜா அந்த நிருபத்தை வாசித்த போது அவன் தன் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு, ஒரு மனுஷனை அவன் குஷ்டரோகத்தினின்று நீக்கிவிட வேண்டும் என்று அவன் என்னிடத்தில் நிருபம் அனுப்புகிறதற்கு கொல்லவும் உயிர்ப்பிக்கவும் நான் தேவனோ? இவன் என்னை விரோதிக்க சமயம் தேடுகிறான் என்பதை சிந்தித்து பாருங்கள் என்றார். இந்த ராஜா இப்பொழுது என்ன நினைச்சிட்டா தெரியுங்களா? இப்ப நான் இந்த நீயை எடுத்துட்டேன்னு வைங்க, வெட்கப்பட்டு போவதில்லை. யாரும் வெட்கப்பட்டு போவதில்லை. யாருங்க வெட்கப்பட்டு போவதில்லை? தேவனா, நானா, நீங்களா? இப்படிப்பட்ட ஒரு நிருபத்தை கொண்டு போய் ராஜாவினிடத்திலே, இஸ்ரேல் ராஜாவினிடத்திலே கொண்டு போய் கொடுக்கிறான். அவன் என்ன நினைச்சிட்டான்? நான் ஒரு வைத்திய, இந்த குஷ்டரோகத்தை நீக்கிறதுக்காக நான் ராஜாவா இருக்கிறேன் என்று பைத்தியக்காரத்தனமாக பேசினான். 8ஆம் வசனத்தை பாருங்க. 8ஆம் வசனத்துல அவன் என்ன மாதிரி பைத்தியக்காரனாக வஸ்திரத்தை கிழித்து, இஸ்ரவேலின் ராஜா தன் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு செய்தியை தேவனுடைய மனுஷனாகிய எலிசா கேட்டபோது அவன், நீர் உம்முடைய வஸ்திரங்களை கிழித்துக் கொள்வானேன்? அவன் என்னிடத்தில் வந்து இஸ்ரவேலின் தீர்க்கதரிசி உண்டென்பதை அறிந்து கொள்ளட்டும் என்று ராஜாவுக்கு சொல்கிறார். இப்பதான் ராஜா இப்படி ஆயிட்டான்னு சொல்லி எலிசா தீர்க்கதரிசிக்கு தெரிஞ்சு போச்சு. அவர் வந்ததே எலிசா கிட்ட, தீர்க்கதரிசி கிட்டதான்.
ராஜாவிட்ட வரல, ராஜாவிட்ட முறையா வந்து அனுமதி கேட்கிறார். அனுமதி கேட்கும் பொழுது ராஜா வந்து சரிப்பா இப்போ அங்க தீர்க்கதரிசி அங்கதான் இருக்கிறார், அங்க குடிச்சு போட்டு அங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு இப்போ அப்படின்னு சொல்லி இருக்கலாம். அந்த மனுஷன் வாசிப்பதை இப்படி வாசித்து விட்டார். வெட்கப்பட்டு போவதில்லை. நம்ம தலைப்பை வச்சிருக்கிறோம். இந்த மாதிரி அந்த இடத்துல போய் நீ ஒரு வைத்திய என்னோட குஷ்டரோகத்தை இது பண்ணு அப்படின்னு சொல்லி ஒரு ராஜாவை சொல்லும் பொழுது அவனுக்கு எப்படி இருக்கும்? அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் எந்த காரியத்திலும் நானாகட்டும், நீங்களாகட்டும், நம்முடைய சபையாகட்டும், நம்முடைய குடும்பமாகட்டும், இந்த பிரபஞ்சத்தில் நாம் இருக்கும் வரை, இந்த பிரபஞ்சத்திலே நாம் இருக்கும் வரை எந்த காலத்திலும் நாம் வெட்கமடையாதபடி தேவன் நம்மை வைத்திருப்பார். ஆனால் நாம் நினைப்போம் ஒவ்வொரு இடத்துல எல்லாம் வெட்கப்படிப்படியெல்லாம் செய்யறாங்களே, வந்தால் வரட்டும். நாகமான் நிருபத்தை வாங்கி கொண்டு போன உடனே இப்படி நடந்தது. சட்டையை வஸ்திரத்தை கிழித்து எறிஞ்சு பைத்தியக்காரன் போல் ராஜா அப்படி செய்ததை கேள்விப்பட்ட எலிசா, ஐயோ அவன் தப்பா போயிட்டான், போன இடம் தப்பு, அவனை இங்க அனுப்பிச்சு விடுங்க அப்படின்னு சொல்லி அவருடைய குடிசைக்கு நாகமானை கூப்பிடுகிறார். 9ஆம் வசனம் படி. அப்படியே நாகமான் தன் குதிரைகளோடும் தன் ரதத்தோடும் வந்து எலிசாவின் வாசற்படியிலே நின்றான். வாசற்படியிலே போய் நின்றா, வீட்டுக்குள்ளே கூட போல. பெரிய தளபதி, அவர் கூட பின்னாடி எத்தனை படை வீரர்கள் வந்தார்களோ தெரியவில்லை. எலிசா வாசற்படியிலே நின்றுவிட்டு போய் நின்ன உடனே எலிசாவை கூப்பிடுகிறார். எலிசா வாசற்படியில் எழுந்து கூட வரல, உள்ளே உட்கார்ந்துக்கிட்டு அவனை போய் அங்க யோர்தான் ஓடிட்டு இருக்குது, அந்த யோர்தான்ல 7 தரம் முழுங்கி எந்திரிக்க சொல்லுங்க. 7 தரம் அவனை முழுங்கி எந்திரிக்க சொல்லு. எந்திரிச்சு எங்கிட்ட கூட வரவான், அவன் போ சொல்லு, அப்படியே அவன் ஊருக்கு சரியா போ சொல்லு அப்படி. தேவனுடைய திட்டத்தை அறிந்தவர் எலிசா. எலிசாவுக்கு தெரியும் இவன் மூலமாக ஒரு பெரிய ரட்சிப்பை தேவன் செய்ய போகிறார் என்பது எலிசாவுக்கு தெரியும். எலிசா ஒரு படைத்தலைவன் வந்து விட்டான் என்று மரியாதை செய்வதற்காக ஓடோடி போய் நின்று, தளபதியாரே சொல்லுங்கள், என்னை தேடி வந்த காரணம் என்ன என்று கேட்கவில்லை. நான் தேவனுடைய மனுஷன், அவனை பார்த்து நான் குடிவதற்கு அவன் என்னுடைய தேவன் அல்ல, என்னுடைய தேவன் வானத்திலே இருக்கிறார், சிங்காசனத்திலே இருக்கிறார். அவன் என்னுடைய தேவனை தேடி வந்திருக்கிறான். நாகமான் அங்க இருந்து இவர் குரல் சுடத்துடனே கோபம் வந்துருச்சு. நாகமான் அடுத்த வசனம் 11. அப்பொழுது எலிசா அவனிடத்தில் ஆள் அனுப்பி, நீ போய் யோர்தானில் 7 தரம் ஸ்நானம் பண்ணு, அப்பொழுது உன் மாம்சம் மாறி நீ சுத்தமாவாய் என்று சொன்னார். இது யார் போய் சொல்றான்னு தெரியல, கேயாஸ் அவனுடைய உதவி ஊழியக்காரன் போய் சொல்றான். ஒரு வேலைக்காரன் போய் ஒரு தளபதிகிட்ட போய் அந்த எஜமான் சொன்னதை போய் அவன் போய் வேலைக்காரன் போய் தளபதிகிட்ட சொல்லும் பொழுது அவனுக்கு கோபம் வருமா வராது? நமக்கே ஒரு சாதாரணமாக நம்ம வீட்டுக்கு யாராவது வந்து விட்டால் உள்ள இருந்து வாங்க வாங்க சொன்னா கோபம் வரும். கண்டிப்பா வாங்க வாங்க உள்ள இருந்தே கூப்பிடக்கூடாது, வெளியே வந்து வாங்கன்னு சொல்லி கூட்டி போய் உள்ள உட்கார வச்சு அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்க வேண்டும். அதுதான் மரியாதை. தேவனுடைய பிள்ளைகளுடைய மரியாதை இதுதான். ஆனால் அவன் அப்படி எதிர்பார்த்து பெரிய தளபதியாச்சே நாம அப்படி நினைச்சுதான் அதை எதிர்பார்த்து தான் தன்னை போய் உட்கார்ந்து போய் வீட்டுக்கு போனோடனே நம்ம உள்ள ஒரு கையை பிடிச்சி எடுத்துட்டு போய் உள்ள உட்கார ஒரு பெரிய சேர் போட்டு உட்கார வச்சு காப்பி டீ எல்லாம் கொடுத்து நல்லா பேசி எல்லாம் இது பண்ணுவாருன்னு நினைச்சு போன மனிதனுக்கு இவ்வளவு பெரிய அவமானம்.
இப்படித்தான் நாமும் கூட ஒரு இடத்துக்கு போகும் பொழுது யாரிடத்தையாவது சுவிசேஷம் சொல்ல போக வேண்டும் என்று நாம் போகும் பொழுது இது மாதிரியான ஒரு சூழ்நிலை நமக்கும் வரும். அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. நமக்கு தேவை இவருக்கு எப்படியாவது சுவிசேஷம் சொல்லியாக வேண்டும். நாம் அவமானப்படுவதெல்லாம் அடுத்த விஷயம். என்னுடைய தேவன் எனக்காக என்னுடைய பாவ அக்கிரமம் மீறுதலுக்காக தன்னுடைய சொந்த குமாரன் என்று கூட பாராதபடிக்கு இந்த உலகத்திலே அனுப்பி எவ்வளவு அவமானப்படுத்தி அவரை சிலுவையிலே அறைந்து மறித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழச் செய்து இன்றைக்கு வலது வருஷத்திலே உட்கார செய்தாரோ அந்த நிலைமையை நமக்கும் கொண்டு வருவதற்காகத்தான் நமக்கு ஒவ்வொரு பாடத்தையும் கற்றுக் கொடுத்திருக்கிறார். நாம் எப்பொழுதுமே தெரிந்து கொள்ள வேண்டும், நான் தேவனுடைய பிள்ளை. இது எந்த காலத்தில் மாறக்கூடாது. நமக்கு சோதனை வரும் பொழுதும் சரி, நமக்கு பெரிய சந்தோஷம் வரும் பொழுது, இது மிகவும் முக்கியமான காரியம். சந்தோஷம் ஜாஸ்தி வரும் பொழுதுதான் உங்கள் வாயிலிருந்து புலம்பல் வர வேண்டும். நான் தேவனுடைய பிள்ளை, நான் தேவனுடைய பிள்ளை என்கிற வார்த்தை நமக்குள் வர வேண்டும். அதே போல சோகத்திலே இருக்கும் பொழுதும் கூட இந்த வார்த்தை சும்மா அதிகமாக வர வேண்டும். நான் தேவனுடைய பிள்ளை, நான் தேவனுடைய பிள்ளை என்கிற காரியத்தை நீங்க உங்கள் வாயிலை முணுமுணுத்துக் கொண்டே இருந்தீர்கள் என்றால் உங்களை சுற்றி தெரிந்து கொண்டிருக்கிற பிசாசானவன் உங்களை நெருங்காதபடிக்கு தேவன் எப்படி யோபு மூலமாக வேலி போட்டு அவரை அடைத்தாரோ அதை போல் அடைத்து விடுவார். நம்மை ஒரு தனிப்பட்ட மனிதராக இந்த உலகத்திலே வைத்திருப்பார். நாகமான் எதிர்பார்த்து கொண்டு போனது வேறு, அங்க நடந்தது வேறு. இருந்தாலும் அங்கேயும் அவன் கூட்டிக் கொண்டு போன ஒரு வேலைக்காரன் தான் அங்கேயும் சொல்லுகிறார். படித்து பாருங்க அடுத்த பேஜில 13ஆம் வசனத்தை. அங்கேயும் அந்த முட்டாள் நாகமானத்துல அங்கேயும் ஒரு வேலைக்காரன் தான் சொல்றான். அவனுக்கு அந்த அறிவு வரல, அது வரைக்கும் வரல. ஒரு பெரிய ரட்சிப்பு நம்மளால வரப்போகுதுங்கிற அறிவு அவனுக்கு உணர்த்தப்படவில்லை. ஒவ்வொருத்தரும் சொல்லி சொல்லி தான் அவனுக்கு வருது. இப்போ 13ஆம் வசனத்தை படிப்பாரு. அவன் ஊழியக்காரர் சமீபத்தில் வந்து அவனை நோக்கி, தகப்பனே, அந்த தீர்க்கதரிசி ஒரு பெரிய காரியத்தை செய்ய உமக்கு சொல்லியிருந்தால் அதை நீ செய்வீர் அல்லவா? ஸ்நானம் பண்ணும், அப்பொழுது முத்தமாவீர் என்று அவர் மூளை சொல்லும் போது அதை செய்ய வேண்டியது எத்தனை அதிகம் என்று சொன்னார்கள். எப்படி அழகா தன்னுடைய எஜமானுக்கு கோபம் வராத அளவுக்கு பொறுமையோடு அந்த வேலைக்காரன் கையாண்டிருக்கிறான் பாருங்க. என்னையா நீயே ஒரு பெரிய தீர்க்கதரிசி, அருமையான தீர்க்கதரிசி, இந்த இஸ்ரேல் தேசமே பேசக்கூடிய தீர்க்கதரிசி, நிறைய ஊனமானவங்க கண்ணு போனவங்களுக்கு எல்லாம் ஒரு குணமாக்கி இருக்கிறாங்க. அத்தனை பேர் கண் கூட சொல்றாங்க. இவ்வளவு பெரிய தீர்க்கதரிசி சொல்றாரு, அறுபட்ட தடவை நீங்க இவ்வளவு தூரம் வந்துட்டு நான் பண்ண மாட்டேன், நான் என்னோட வீராப்புலதான் இருப்பேன் என்று சொல்லாதபடிக்கு தன்னுடைய எஜமானுக்கு கோபம் வராத அளவுக்கு ரொம்பவும் தயவாக குனிந்து, கண்டிப்பாக இந்த வார்த்தை எப்படித்தான் இருந்திருக்கும், தயவாக குனிந்து அவர் வேற ஏதாவது ஒரு காரியத்தை உங்கள்கிட்ட சொல்லியிருந்தா நீங்க உடனே செய்திருப்பீங்களா? இப்ப ஒரு 500 வெள்ளிக்காசை கொடுங்கன்னு சொல்லியிருந்தா பண மூட்டை கொண்டு வந்து கொடுத்திருப்பீங்கல்ல? அவர் அதான் உங்கள்கிட்ட செய்ய சொன்னாரு. எஜமானே, யோசனை பண்ணி பாருமா, நீங்க பண்ணி பாருங்க, செஞ்சு அவர் சொல்லிட்டாரு, ஒரு முயற்சி பண்ணி பாருங்க என்று பரிசுத்த ஆவியானவர் நம்ம எப்படி உந்துகிறாரோ அதே போல இந்த வேலைக்காரன் தன் எஜமானை உந்துகிறார். உந்தி தள்ளுகிறான். ஒரு வேலைக்காரன் எஜமான்கிட்ட சொல்லும் பொழுது ஒரு மறுப்பு சொல்லாதபடிக்கு அந்த தளபதி, சரி போனா போட்டு, நம்மளோட பொண்ணு வெளியா கேட்கல, ஒண்ணும் கேட்கல, இல்ல நீங்க 2 மாசத்துக்கு இந்த எடுத்து சிகிச்சை எடுத்து பண்ணிட்டு அப்புறம் போ அப்படின்னு சொல்லல, எதுவுமே சொல்லல. அவர் என்ன அந்த ஓடுற நதியில போய் முழங்கால் படிட்டு முக்கி எந்திரி 7 தடவை முக்கி எந்திரிக்க சொல்லியிருக்காரு இல்லையா? பண்ணி பாருங்க ஐயா, நாங்கெல்லாம் இருக்கிறோம் இல்லையா?
நீங்க உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது, கவலையே படாதீங்க. அவருடைய தேவன் வல்லமையுள்ள தேவனாக்கும். அவர் தான் சொல்லியிருப்பாரு, ஃப்ரெண்ட்ஷிப்பா அப்படி சொல்லியிருக்கலாம். அதனால்தான் நமக்கு வசனம் கூட அந்த மாதிரி அழகாக சொல்லுகிறார். பேதுருல ஒரு வசனம் சொல்றாரு பாருங்க, உங்களை கேட்டு வரும் ஒவ்வொருவருக்கும் சாந்தத்தோடு வணக்கத்தோடு உத்தரவு சொல்ல எப்பொழுதும் 15 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். பக்கம். கர்த்தராகிய தேவனை உங்கள் இருதயங்களில் பரிசுத்தம் பண்ணுங்கள். உங்களில் இருக்கிற நம்பிக்கை குறித்து உங்களிடத்தில் விசாரித்து கேட்கிற யாவருக்கும் சாதத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல எப்பொழுதும் ஆயத்தமாயிருங்கள். அந்த ஆயத்தத்தோட அந்த வேலைக்காரர் போய் தன்னுடைய தளபதியிட சொல்லுகிறார். தளபதியும் சரி பண்ணி பார்த்தலாம் என்று தளபதியும் செய்கிறார். போய் அவர் போய் மறுபடியும் போய் 14ஆம் வசனத்தை போய் அவர் சொன்ன பிரகாரம் இதுலயும் கூட மருத்துவம் பண்ணி இருக்கலாம். அவர் கரெக்டா அழுத்தி சொன்னார். 7 தரம் அவனை முக்கி வந்துட்டு போ சொல்லுன்னு சொல்லி. இதுலயும் கூட என்னடா 7 தரம், ஒரு தடவை முக்கிய அர்த்தம் நடக்காதா? நடக்காது. ஒரு தடவை ஜெயிச்சா நடக்கவே நடக்காது. உங்களுடைய ஜெபம் எப்பொழுது உள்ளத்திலிருந்து புறப்படுகிறதோ அப்பொழுதுதான் ஜெபம் கேட்கப்படும். இதை நல்லா புரிஞ்சுக்குங்க. நான் இங்க நாகமான பத்தி பேசிட்டு இருக்கிறேன், நம்முடைய வாழ்க்கை பற்றி இங்க பேசிக் கொண்டிருக்கிறேன். நம்முடைய ஜெபம் ஒரு தடவை சொன்னா கேட்கப்படலையே, 2 தடவை கேட்டேன் கேட்கப்படலையே, அழுது ஜெபிச்சேன் கேட்கப்படலையே, 3வது நாள் என்னுடைய பிள்ளை மேலெல்லாம் கை வச்சு ஜெபிச்சேனே, 4வது என்னுடைய குடும்பமாக வைத்து ஜெபித்தேனே, நான் ஏதாவது உங்களுக்கு ஒப்புரவு பண்றேனே, 6வது சொல்லி ஜெபிச்சேன், நடக்கல. அவர் எதிர்பார்க்கக்கூடிய காரியத்தை நாம் செய்தால்தான் கண்டிப்பாக அது நடக்கும். அவர் என்ன எதிர்பார்க்கிறார் என்பதை நாம் நிதானித்து யோசனை பண்ணி, என்னுடைய தேவனுக்கு இப்படி ஜெபித்தால் பிடிக்கும் என்பதை நினைத்து நீங்கள் ஜெபித்து பாருங்கள், கண்டிப்பாக நடக்கும். என் நடைமுறையிலே நான் இது கிடைத்த ஒரு பெரிய பாக்கியம் எனக்கு. நீங்கள் அப்படி ஜெபிக்கும் பொழுது கண்டிப்பாக அது நடக்கும். நீங்க 70 தடவை நீங்க ஜெபித்தாலும் 70வது முறை நீங்க என்ன ஜெபித்து எப்படி தேவனுக்கு பிரியமாய் ஜெபிக்கிறீங்களோ அப்பொழுது தேவனுடைய உங்களுடைய ஜெபம் தேவனுடைய செவிக்கு கேட்கப்படும். தானியேல் 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் 1044. 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கிய போதே கட்டளை வெளிப்பட்டது. நான் அதை அறிவிக்க வந்தேன். இப்போது சொல்லுகிற வார்த்தையை நீ கவனித்து கேட்டு தரிசனத்தை அறிந்து கொள். தானியேல் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார். 3 வேளை ஜெபிக்கக்கூடிய தானியேல் ஜெபிக்கிறார். அதுக்கு முன்னாடி வசனம் என்ன பண்ணிருக்கிறார் பாருங்க, 22ஆம் வசனம் படிச்சு பாருங்க. அவன் எனக்கு தெளிவு உண்டாக்கி என்னோட பேசி, தானியேலே, உனக்கு அறிவு உணர்த்தும்படி இப்போது புறப்பட்டு வந்தேன். போதுமா? அந்த அறிவை உணர்த்துவதற்கு நமக்கு பரிசுத்த ஆவியானவர் நம்ம கூடயே இருக்கிறார். நாம் அறிவுபூர்வமான ஜெபிக்க வேண்டும். ஜெபத்தில நிறைய வித்தியாசங்கள் இருக்கிறது. நான் ஜெபிக்கிற காரியம் எனக்கு தானா, இல்ல என்னுடைய சபை மக்களுக்கு தானா, என்னுடைய சகோதர சகோதரிகளுக்கு தானா என்பது இருக்க வேண்டும். நீங்கள் உங்களையே நினைச்சு உங்களையே, உங்க குடும்பத்தையும், உங்க பிள்ளைகளையும், உங்க கணவர்களையும் நினைத்து நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது கண்டிப்பாக கேட்கப்பட மாட்டாது.
தானியேலே, உனக்கு அறிவை உணர்த்தும்படி காபிரியேல் ஆகிய நான் உனக்கு வெளிப்பட்டேன். தானியேலுக்கே அறிவை உணர்த்தும்படி தேவன் காபிரியேல் தூதரை அனுப்புகிறார் என்றால், 3 வேளையும் தேவனோட வைராக்கியத்தில் இருந்த அந்த தானியேல் கிட்டையே அனுப்புறார் என்றால் நம்ம கிட்ட எவ்வளவுதான் அனுப்புவார். அப்ப நம்முடைய ஜபத்துல தவறு இருக்கிறது. அதுதான் சில காரியங்கள் நடைமுறைக்கு வர மாட்டேங்குது. நடக்கிற மாதிரி இருக்குது, ஆனா தோல்வி அடையுது. நடக்கிற மாதிரி இருக்குது, தோல்வி அடையுது. நடக்கிற மாதிரி இல்லை, தோல்விதான். நடக்கிற மாதிரி இருக்க வேண்டும் என்றால் தேவனுக்கு ஏற்றபடி நாம் நடந்து காட்ட வேண்டும். 7 தரம் முக்க சொன்னார், அவர் 6 தரம் 3 தரம் முக்காதபடிக்கு 6 தரம் முக்கி இருந்துட்டு கண்டிப்பா கை காலையெல்லாம் பார்த்திருப்பாரு. படை வீரர்கள் எல்லாம் பார்த்து சுத்தி பார்த்திருப்பாரு. ஐயா செய்தியை கத்துவாளுகள் பார்த்திருப்பாரு. 6 தரம் யாருக்கு எந்த விதமான ரியாக்ஷன் கிடையாது. எப்படி வந்து நின்றார்களோ அதே மாதிரி நின்றார்களோ. அவன் 6 தடவை முக்கி எந்திரிக்கும் போது அவனும் எல்லாம் முக்கி பார்த்து விட்டான். 7ஆவதாக அவன் முக்கும் பொழுது ஒரு வார்த்தை அவன் மனதிலிருந்து வந்திருக்கும். நீர் உண்மையுள்ள தேவனாக இருந்தால் இந்த அற்பமான இந்த மனிதனை, இத்தனை பேர் என்னை வெட்கப்படுத்தின, குஷ்டரோகி என்று வெட்கப்படுத்தின இத்தனை மக்கள் மத்தியிலே என்னை வெட்கமடையாதபடிக்கு எனக்கு செய்து கொடும் என்று சொல்லி 7ஆவதாக முக்கி எந்திரித்திருப்பான். இதுதான் நடந்திருக்கும். 7ஆவது தடவை முக்கி எந்திரிக்கும் பொழுது வெளியிலே இருந்தவர்கள் ஆர்ப்பாட்டம் ஆரம்பிக்கிறார்கள். ஏனென்றால் பழைய மனுஷன் ஒழிந்து புதிய மனுஷனாக சிருஷ்டிக்கப்பட்டு விட்டார் நாகமான். தன்னுடைய உருவமே குழந்தையினுடைய கை சதை போல அந்த உருவம் அவ்வளவு அழகாக மாறிவிட்டதாம். அதை இங்க சொல்லும் பொழுதே அவ்வளவு அழகாக சொல்லுகிறார்கள் என்றால், பார்த்து இருக்கும் பொழுது அந்த படை வீரர்களுக்கெல்லாம் எவ்வளவு சந்தோஷம் வந்திருக்கும். நம்முடைய எஜமான் குணமாகி விட்டார், உண்மையுள்ள தேவன் ஸ்தோத்திரம் என்று கத்தி இருப்பார்கள், ஆர்ப்பரித்திருப்பார்கள். அங்கே குடிசையிலே உட்கார்ந்திருந்த எலிசா கேட்டிருப்பார், என்னுடைய தேவன் வல்லமையுள்ள தேவன் என்பதை நிறுவத்தி காட்டிவிட்டார் என்று அங்கே ஜெபம் பண்ணியிருப்பார். நாகமான் 7ஆம் தடவை முக்கும் பொழுது இவன் இதைத்தான் நினைத்து முக்கி இருக்கிறான். 6 முறை சும்மா தனிக்குள்ள முங்கி வச்சிருக்கிறான். 7ஆவது முறை தன்னுடைய ஆணவத்தை, கர்வத்தை, அகம்பாவத்தை எல்லாவற்றையும் விட்டுவிட்டு தேவனிடத்திலே சரணடைந்து விட்டார். தேவனே, நீ இந்த இஸ்ரவேலுக்கு உண்மையுள்ள தேவனாக இருந்தால் உம்முடைய ஊழியக்காரன் தீர்க்கதரிசி சொன்னபடி நான் இப்பொழுது முழுகப் போகிறேன். எனக்கு உங்களுக்கு சித்தமா இருந்தால் என்னை சுத்தமாக்கும் என்று சொல்லி முழுகி எழுந்திருப்பார். குணமடைஞ்சாரா? அடைந்தார். இதுதான் தேவனுடைய அற்புதம். நாம் 70 முறை 700 முறை ஜெபம் பண்ணிட்டேங்க, நடக்கவே இல்லைங்க. அதனால இந்த சபை வேண்டாம், அடுத்த சபை. அந்த சபைக்கு போனா 7000 முறை. இதுவும் சரியில்லை. போற இடத்துல சபை சரியில்லை, இல்ல நீங்க பண்ற ஜெபம் சரியில்லை, நான் பண்ற ஜெபம் சரியில்லை. தேவன் நம்முடைய ஜெபங்களை செவி கொடுத்து கேட்கிற தேவனாய் இருக்கிறார். எப்படி ஜெபிக்கிறீர்கள்? எப்படி உள்ளத்திலிருந்து அன்பாகவும் உள்ளத்து அன்போடு என்னோடு ஐக்கியப்பட்டு எப்படி ஜெபிக்கிறீர்கள் என்பதை தேவன் பார்க்கிறார். ஏங்க பவுலுக்கு
அந்த முள்ளுக்கு கொடுக்கப்பட்டிருந்த முள்ளுக்கு அவர் 3 முறை ஜெபிச்சு அவருக்கு ஏங்க அவருக்கு கிடைக்கல அந்த பாக்கியம்? தேவன் கொடுத்ததுதான் போதும் போதும், என்னோட பலவீனம் இதிலே பூர்ணமடையும், இதனால நீ ஒரு பூர்ணமடைய போற போலே, நீ பூர்ணமடைய போகிறேன் என்று சொல்லிதான் அவருக்கு அந்த முள் கொடுக்கப்பட்டது. இங்கே நாகமான் மூலமாக இந்த ரட்சிப்பு இங்கே கிடைத்தது. நாகமான் உண்மையுள்ள தேவன், உயிருள்ள தேவன் இவர்தான் என்பதை கண்டிப்பாக அவர் படைத்தளபதியாக இருந்ததால் அவர் நிறைய இடத்துல சுவிசேஷம் சொல்லியிருப்பார். முதலாவது ஒரு சுவிசேஷம் எங்கே சொல்லியிருப்பார் என்றால் இஸ்ரேல் ராஜாவிடத்திலே சொல்லியிருப்பார். அவன் வாழ்க, நலமுடன் போ, சந்தோஷத்தோட போ, இந்த நாட்டில் உனக்கு பேர்பட்ட வியாதி குணமடைந்து இருக்குது, நீ சந்தோஷமா உற்சாகத்தோடு இந்த தேவனை மகிமைப்படுத்திக் கொண்டே போய் உன் தேசத்திலே போய் உன் ராஜாவிடத்திலே சொல்லு என்று சொல்லி அனுப்பியிருப்பார். அது நேரான சீரியா தேசத்துக்கு போய் மனைவியிடத்திலே போயிருக்க மாட்டார். கண்டிப்பாக தன்னுடைய ராஜாவிடத்திலே போய் தன்னுடைய உடம்பை காட்டிய அந்த அதிசயத்தை, இப்பேற்பட்ட தேவன் நமக்கு இருக்கிறார், நாம் ஏன் இந்த தேவனை விட்டுவிட்டோம் என்று சொல்லியிருப்பார். ஆகவே ராஜா, இன்றைய முதல் நான் இந்த தேவனைத்தான் தரிசிப்பேன். பிறகு வேணா மனைவியின் இடத்திலும் அந்த வேலைக்காரனிடத்திலும் போய் சொல்லியிருப்பான். முக்கிய எந்திரிச்சோன்னா முதலாவது சொல்லியிருக்க வேண்டிய இடம் வேலைக்காரன். அவர்தான் அறிவுரை, ரொம்ப சாந்தத்தோடு அறிவுரை சொன்னவர் அவர்தான். அவர் இடத்துல போய் சொல்லியிருப்பான். அடுத்த ராஜா இப்படி போய் எல்லாத்துக்கும் சொல்லி அந்த சீரியா தேசத்துக்கே சுவிசேஷத்தை அறிவித்திருப்பார். இந்த நாடகம் தான் வெட்கப்பட்டு போன தேசத்திலேயே பெருமை அடையும்படி செய்த தேவன் நம்முடைய தேவன். இதைத்தான் நாம் நாகமான் மூலமாக கற்றுக்கொண்டிருக்கிறோம். இதன் மூலமாக தேவன் எல்லா இடத்திலும் மகிமைப்பட்டிருக்கிறார். எந்த கதை எடுத்தாலும் இந்த நாகமான் கதை வரும். குஷ்டரோகி என்றாலே நாகமான் தான் வரும். அதனால்தான் இயேசு கிறிஸ்து இருந்த காலத்திலே நிறைய குஷ்டரோகிகளை குணமாக்கி இருக்கிறார். அது ஒரு தீராத வியாதி. குஷ்டரோகம் என்பது ஒரு மாதிரி நாமே அப்படித்தான் பார்ப்போம், தொட கூட மாட்டோம். அவர்கள் அந்த கையில காலில எல்லாம் அந்த கட்டுகளை போட்டு மறைச்சு கட்டி அவன் நடக்கும்போது நடைக்கு கூட சத்தமே வராது. அந்த கூட அப்படி அழுந்து அப்பேற்பட்ட வியாதி. அதனால்தான் புதிய ஏற்பாட்டு காலத்தில் இயேசு கிறிஸ்து வந்த பொழுது நிறைய குஷ்டரோகிகளைத்தான் குணமாக்கி இருக்கிறார். இது ஒரு பாடமாற்றில்ல. அவருடைய ஒரு காரியத்திலே தேவன் அவருக்கு செய்த அந்த வெற்றி, தேவன் ஒரு மனிதனையும் வெட்கப்பட்டு போக செய்வதில்லை என்பது நாகமான் மூலமாக நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். இன்னொன்று, புதிய ஏற்பாட்டு காலத்திலே இதே படைத்தளபதி, 100க்கு அதிபதி, 100 வீரர்கள் இருந்தால் அதற்கு ஒரு படைத்தளபதி இருப்பார். அந்த மாதிரி ரோமர் காலத்தில் இருந்தார்கள். ஆனால் அந்த மாதிரி 100 பேருக்கு ஒரு தளபதி இருக்கும் பொழுது ரொம்ப ஆணவம் பிடிச்சவங்களா இருப்பாங்க, ரொம்ப கர்வம் பிடிச்சவங்களாக இருப்பாங்க. நான் சொல்றதுதான் நீ செய்யணும், நான் சொல்றதுதான் நீ பண்ணணும், இதுக்கு மேல ஏதாவது பண்ணணும்னா ராஜாக்களும் சொல்ல மாட்டாங்க, இங்கேயே உனக்கு அடி சவுக்கடி தான். அந்த மாதிரி நிறைய 100க்கு அதிபதிகள் இருந்தார்கள். ஆனால் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு 100க்கு அதிபதி இருந்தார், அருமையான ஒரு 100க்கு அதிபதி. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இத்தாலியா தேசத்தில் இத்தாலியா பட்டாளம் எனப்பட்ட
பட்டாளத்திலே 100க்கு அதிபதியாகிய கொர்நேலியு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்திலே இருந்தான். செசரியா பட்டணத்திலே 100க்கு 100 படை வீரர்களை வைத்துக் கொண்டு ஒரு தளபதி அந்த செசரியா பட்டணத்தில் இருந்தார். ஒவ்வொரு சிறு குக்கிராமத்திலாம் இந்த மாதிரி 2 போட்டு இருந்திருப்பாங்க. அது அவங்க குடும்பத்தோட அவங்களுக்கு ஒரு நல்ல வசதியோட ராஜா பண்ணி கொடுத்திருப்பார். இவர் குடும்பத்தோட இந்த கொர்நேலியும் இந்த செசரியா பட்டணத்தில் இருக்கிறாரு. ஆனால் அவர் எப்படிப்பட்டவர் என்பதை தேவனே சாட்சி சொல்கிறார் என்பதை பாருங்கள். 2ஆம் வசனம். அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். என்ன பண்ணிட்டு இருக்காருங்க? எப்பொழுதும் ஜெபம் பண்ணி கொண்டு இருந்தார். அது இல்ல, அதுக்கு மேல தேவனுக்கு பயந்தவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனும். முதல்ல நான் மட்டும் தேவனுக்கு பயந்தவனா இருக்கக்கூடாது. என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய மனைவி, என்னுடைய பேர பிள்ளைகள், என்னுடைய குடும்பமே தேவ பயத்துக்குள் இருக்க வேண்டும். அந்த தேவ பயம் இருக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா தன்னுடைய காரியத்திலே எல்லா காரியம் அந்த தாழ்மை வந்துவிடும். தாழ்மை வந்த பின்னாடியே அன்பு, பாசம், கருணை எல்லாமே வந்துவிடும். அதுதான் வந்திருக்குது. பாருங்க, படித்து பாருங்க. பயந்தவனுமாய் இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபித்துக் கொண்டிருந்தார். எதற்காக? நான் இந்த ரட்சிப்பை விட்டு வெளியே போயிடக்கூடாது, என்னுடைய குடும்பமே வெளியே போயிடக்கூடாது. தேவனே, நீங்க இவ்வளவு பெரிய அந்தஸ்து எனக்கு கொடுத்திருக்கிறீங்க, 100 பேர் எனக்கு கொடுத்திருக்கீங்க பாதுகாப்பா. இதெல்லாம் எனக்கு பெருசு இல்லை, இதெல்லாம் எனக்கு பெருசு இல்லை. நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். அதுதான் ஜெபம். அந்த ஜெபம் என்னை விட்டு போய்விடக்கூடாது தேவனே என்று எப்பொழுதும் ஜெபித்துக் கொண்டிருந்தார். இங்க தூதர் வந்தாரா? இங்கேயும் வந்தார். 3ஆம் வசனம். பகலில் ஏறக்குறைய 9ஆம் மணி நேரத்திலே தேவனுடைய தூதன் தன்னிடத்தில் வரவும் கொர்நேலியுவே என்று அழைக்கவும் பிரத்யட்சமாய் தரிசனம் கண்டு. இது பெரிய பாக்கியங்க. இப்போ நம்முடைய முதலமைச்சர் நம்ம வாசப்படியில் நிற்கிறார். அங்க கிறிஸ்துவின் சபையில கிறிஸ்துவ பிள்ளைகள் எல்லாம் இருப்பாங்க, அங்க எல்லாரும் இருப்பாங்க. தெய்வ பயத்தோடு அவங்க பயத்தோடு இருப்பாங்க. மெட்ராஸ்ல இருந்து யார்கிட்டயுமே சொல்லாம தன்னுடைய மனதில் நியமித்தபடியே நேரா நான் இங்கதான் வரப்போறேன் என்று நேரா வந்து அங்க நின்னா அது பிரத்யட்சமா இல்ல சொல்லி வச்சு வரதா? நீங்கள் எப்பொழுதுமே எதிர்பார்க்காத தேவன் பிரத்யட்சமாய் நம்மிடத்திலே வரும் பொழுது அது பயங்கரமான ஒரு நிகழ்வு தான். பிரத்யட்சமா தரிசனம் கண்டு கொர்நேலியு உங்களை தூதர்களை அனுப்புங்க, என்னை பாதுகாப்பா வைங்க. அந்த ஜெபம் பண்ணலைங்க. அவருடைய ஜெபம் நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று குடும்பமாக ஜெபித்தார்கள். அவர்களுடைய ஜெபத்தை தேவன் கேட்டு, அட தூதர்களா அங்கே பார், என்னுடைய பூமியிலே இப்பேற்பட்ட ஒரு மனித ஒரு குடும்பம் எனக்காக இவ்வளவு பெரிய அந்தஸ்தை வைத்திருக்க இந்த குடும்பம், இவ்வளவு பெரிய ஸ்தானத்திலே இருக்கிற இந்த குடும்பம், என்னையே நம்பி அந்த குடும்பம் இருக்குது, போய் பார்த்துக்கலாம். தரிசனத்தை கொடுத்த உடனே தேவன் செய்த முதல் காரியம் கொர்நேலியும் அவர் வீட்டாரையும் ரட்சிப்புக்குள் கொண்டு வந்ததுதான்.
அவருடைய காரியங்கள் எல்லாம் தேவன் மேல் மட்டும்தான் இருந்தது. அங்க பயிற்சிக்கு போ, இங்க அந்த பயிற்சி எல்லாம் எனக்கு தேவையில்லை. என்னுடைய தேவன் அதையெல்லாம் பார்த்துக் கொள்வார். என்னுடைய குடும்பம் பூராவும் இந்த தேவனை பற்றி கொண்டு இருந்தால் அது ஒன்று போதும். என்னுடைய பற்றுதலை பார்க்கும் பொழுது அந்த இருக்கிற 100 குடும்பமும் 100 வீரர்களுடைய குடும்பமும் தேவன் மேல் பற்றுதலாய் கண்டிப்பாக இருந்திருக்கும். தன்னுடைய எஜமானே இப்படி பயபக்தியாயும் ரொம்ப தெய்வ பயத்தோடு இருக்கும் பொழுது நாம் ஏன் இருக்கக்கூடாது என்று அந்த குடும்பமே இருந்திருக்குமா? இருந்திருக்காரா? இதுவும் பெரிய ரட்சிப்பு அல்லவா? இந்த ரட்சிப்பு சாதாரணமாக கிடைக்காது. நம்முடைய ஜெபம் அப்பேற்பட்ட ஜெபமாக இருக்க வேண்டும். தேவனை சந்தோஷப்படுத்துகிற ஜெபமாகத்தான் இருக்க வேண்டும். நம்முடைய கவலையை பூரா உலகங்களை வைத்துவிட்டு உலக கவலையை வைத்துக் கொண்டு நாம் ஜெபம் பண்ணினால் அந்த உலக கவலை தான் நம்ம சுத்தி சுத்தி வந்துட்டு. என்னுடைய கவலை பூராவும் நான் மரணம் அடையும் வரைக்கும் நானும் என் குடும்பத்தாரும் என் சபையாரும் இந்த சத்தியத்தை விட்டு வழிவிலகி போய்விடக் கூடாது என்கிற ஜெபம் இருந்தால் அந்த ஜெபம் கண்டிப்பாக தேவனுடைய பார்வையிலே கொர்நேலியுவுக்கு எப்படி பரலோகத்திலே கேட்கப்பட்டதோ அதே போல பரலோகத்தில் இருக்கிற தேவன் இந்த பூலோகத்தில் இருக்கிற நம்முடைய ஜெபத்தையும் கேட்பார். தேவன் நமது பட்சத்தில் வந்து விட்டால் நமக்கு என்னங்க குறை? எந்த குறையும் இருக்காது நமக்கு. அதான் பயன்படுத்த சொல்லுது. பயம் இல்ல, கலக்கம் இல்ல, கண்ணீர் இல்ல, துயரம் இல்ல, துக்கம் இல்ல, எதுவுமே இல்ல. தேவனின் பட்சத்தில் வந்து விட்டார். அந்த பட்சத்தில் இருக்கிற மாதிரி நாம் நம்முடைய ஜெபம் இருக்க வேண்டும். அதைத்தான் நாம் இந்த கொர்நேலியிலிருந்து நாம் கற்றுக்கொள்கிறோம். இந்த 2 பேருமே ரட்சிப்பின் திட்டத்தின்படிதான் அவர்கள் செய்தார்கள், ரட்சிப்பு அடைந்தார்கள். கொர்நேலியு முழுகும் பொழுது ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டார். நாகமான் யோர்தானிலே முழுகும் பொழுது 7வது முறை முழுகும் பொழுது கர்த்தருக்குள் பிசாசின் தன்மையை அழித்து முழுகி தேவ மனிதனாக மேலே வெளிப்பட்டார். உயிர் அதாவது ஸ்நானம் பண்ணி வெளியே வந்தார். அவரும் ஞானஸ்தானம் பெற்று ரட்சிப்புக்குள் வந்தார். அதே கொர்நேலியு இப்பேற்பட்ட ஒரு நல்ல மனிதனுக்கு ரட்சிப்பின் திட்டம் இல்லாமல் போய்விட்டது. தேவன் அதை பார்த்தார். பிரத்யட்சமாய் தூதர்களை அனுப்பி உனக்காக 2 ஊழியக்காரர்களை நியமித்து வைத்திருக்கிறேன், அவர்கள் உனக்கு போதித்து உனக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார்கள் என்று அனுப்பி வைத்தார். போய் அவர் மட்டும் பண்ணவில்லைங்க. இது படித்தீங்கன்னா அதுல பாத்தீங்கன்னா அவரு எல்லாத்தையுமே கூட்டிட்டு வர்றாரு. எல்லாத்தையுமே கூட்டிட்டு வந்து ஞானஸ்தானம் அந்த குடும்பத்தார் எல்லாரும் எடுக்கும் பொழுது சொந்த பந்தங்கள் எல்லாத்தையுமே கூட்டிட்டு வர்றாரு. இதுதான் ரட்சிப்பு, இதுதான் சுவிசேஷம். இதை நாம் புரிந்தவர்களாக, தேவ பிள்ளைகளாகிய நாம் புரிந்தவர்களாக இப்படித்தான் இருக்க வேண்டும். சத்தியத்தின்படி நாம் நடக்க வேண்டும். நமக்குள் இருக்கும் கஷ்டத்தையே நாம் சொல்லிட்டு இருந்தா கஷ்டம் தேவனுக்கு தெரியாதா? லாபம் மறந்து சொல்றோமா? நம்ம சொல்றது இல்லையே. தேவனே நீங்க கொடுத்த லாபத்துக்கு நன்றி அப்படின்னு சொல்றோமா? வாங்கி உள்ள போட்டுக்கிட்டு சந்தோஷமா செலவு சந்தோஷமா இருந்துட்டு இருக்கிறோம் இல்லையா? அதே மாதிரி துக்கத்தையும் வாங்கி உள்ள போட்டுக்கணும். நல்லா இறுக்கி வச்சு துக்கத்தை உள்ள வச்சுக்கணும். இறுக்கி வச்சுக்கணும், வெளியே போயிடாதேன்னு. ஏன்னா வெளியே போயிடுச்சுன்னா பெரிய சந்தோஷம் உள்ள வந்துடும். அந்த சந்தோஷம் வந்ததுன்னா பாவம் நமக்குள் வந்துவிடும்.
துக்கத்தை இறுக்கமாக போட்டு உள்ள வச்சுக்கணும். துக்கமே என்னை விட்டு போகாதே, நீ போயிட்டா பாவம் என்னை ஆண்டு கொண்டு விட்டுவிடும். துக்கம் இருக்குதான் எனக்கு தெய்வ பயம் இருந்து கொண்டே இருக்கும் என்பதை புரிந்தவர்களாக நாம் நடக்க வேண்டும். நானும் நடக்க வேண்டும், நீங்களும் நடக்க வேண்டும். ஏதோ வந்தோம் கேட்டோம் போனோம், அவ்வளவுதான். ஞாயிற்றுக்கிழமை முடிஞ்சது. நீ அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை நான் இப்பொழுது வெளியே போனா, நான் அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை உயிரோட இந்த இடத்துக்கு வரணுமே தான் ஜெபிச்சுட்டு வெளியே போறேன். எல்லாத்தையும் நான் உயிரோட இருந்து பார்க்கணுமே தான் வருவேன். சில டைம் என்னுடைய ஜெபத்துல நான் பெருமைக்காக சொல்லல, இங்க வந்து உட்கார்ந்து நான் ஜெபம் பண்ணும்போது எல்லாத்தையும் பார்க்கணும். நான் பிரசங்கம் எல்லாம் தொழுகை முடிகிற வரைக்கும் நான் ஜீவனோடு இருந்து செத்து போயினா பரவாயில்ல, அப்படிதான் நினைப்பேன். இதுதான் தேவனுக்கு பிரியமானது. நான் வந்தேன், ஏதோ போனேன், இனி அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை 10 மணிக்கு பார்த்தா போ, அப்பாடா. ஒரு 10 நாள் நான் வாக்கிங் போயிட்டு இருக்கிறேன். மனைவிக்கு கூட சொல்லுவேன் அடிக்கடி. அந்த கிரவுண்ட்ல ஒரு 7 ரவுண்ட் அடிப்பேன். ஒரு ரவுண்டு போய் நின்னோடனே அப்பாடா 7வது ரவுண்ட் எப்படா வரப்போகுது. ஒரு ரவுண்ட் அடிச்சோடனே அப்போ உடம்பை எப்படி வளர்த்தி வச்சிருக்கிறேன்னு பாருங்க. அவ்வளவு சோம்பேறித்தனம் நமக்குள் இருக்கிறது. இந்த உடம்பை வளைஞ்சு நெளிஞ்சு 70 தடவையோ 17 தடவையோ நான் ரவுண்ட் அடிக்கலாம்னு நினைக்கிறது இல்ல. எப்படா 7வது ரவுண்டு வரும், எப்படா போய் உட்காரலாம், உள்ள வீட்டுல போய் உட்காரலாம். இதுதான் மனுஷனுடைய இயல்பு. நம்முடைய ஜெபம் ஒரு முறை அல்ல, கேட்கப்பட்டாலும் படாவிட்டாலும் தேவனுக்கு பிரியமான ஜெபமாக இருக்க வேண்டும். நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாக இருந்து இந்த சுவிசேஷத்தை அறிவி என்று பவுல் தீமோத்தேயுக்கு சொல்கிறார். அது மட்டுமல்ல, 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் படிங்க. அந்தபடியே இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேறப்பட்டதுமாய் இருக்கிற மூளைக்கல்லை சீயோனில் வைக்கிறேன், அதன் மேல் விசுவாசமாய் இருக்கிறவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதத்திலே சொல்லி இருக்கிறது. வெட்கப்படுவதில்லை என்பதை வேதம் சொல்லி இருக்கிறது. மூளைக்கல்லாகிய கிறிஸ்து, இந்த சபையிலே கிறிஸ்து இருக்கிறார் என்பதை நினைத்து இந்த கல்லிடத்திலே சபையிடத்திலே வாருங்கள். ஏதோ நானும் வந்தேன் போனேன் என்று நினைத்து வராதீர்கள். அது எப்படி தெரியுமா இருக்கும்? உலக காரியத்திலே நடக்கிற கலாச்சாரத்தை போன்று இருக்கும். தெய்வ பயத்தோடு நான் ஞாயிற்றுக்கிழமையிலே என்னுடைய சகோதர சகோதரிகளை சந்திக்க போறேன், தெய்வ பயத்தோடு உண்மை தொழுது போகிறேன், அந்த சந்தோஷத்தை கொடுத்தீரே தேவனே என்று நீங்கள் சந்தோஷப்படுங்கள். இங்கே கிறிஸ்து இருக்கிறார் என்று நினைத்து செய்யுங்கள். மோசே போன பிற்பாடு ஆரோன் பொண்ணுனாலும் வயலினாலும் இந்த ஜனங்களுக்கு என்னடா பண்றதுன்னு சொல்லி போட்டு ஒரு பொண்ணு கன்றுக்குட்டை செய்து இதுதான் தெய்வம் வழிபடுங்களா, இதை எது சொல்லுதோ அதை பற்றி நடக்கலான்னு சொல்றது அப்படி அல்ல. தேவன் என்னை பார்த்தாலும் பார்க்காவிட்டாலும் நான் சபைக்கு வருவேன், ஞாயிற்றுக்கிழமையிலே தேவனை தொழுது கொள்ளுவேன் என்கிற அந்த வெட்கப்படாத தன்மை நம்ம இடத்துல இருக்க வேண்டும். எங்கேயும் பாருங்க, சபைக்கு போறோம். ஒருத்தரை சந்திச்சங்க, இந்த சபையிலே பிறந்து வளர்ந்தவங்க. அது ஆச்சரியம், ஒரு பெரிய ஆச்சரியம் என்றா, என்னோட ஆபீஸ்ல வேலை செஞ்சுட்டு இருக்கிற பொண்ணு அவங்க கீழ் வீட்டுல குடியிருக்குது, மேல் வீட்டுல குடியிருக்குது. நான் டெய்லி வசனம் அந்த பொண்ணு காணுறேன். அந்த பிள்ளை இன்னைக்கு ரசிக்கப்பட்டு குடும்பத்தோட ரசிக்கப்பட்டிருக்காங்க. அந்த பிள்ளை பக்கா இந்து குடும்பம். நான் சொன்னேன், சத்யா நீ பொண்ணுகள் சத்தியா, நீ உனக்கு எங்கேயுமே போக மனசுக்கு பிடிக்கலைன்னா ஒரு தடவை
சபைக்கு வந்து பாருங்க. சார் வரேன் சார், நான் வரேன் சார். அப்புறம் 2 வாரம் கழிச்சு சார் சபை உங்க சபை இதான் பாருங்கன்னு சொல்லி கேலண்டரை வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சிருக்கு. கோவை கிறிஸ்துவின் சபை OMCA போட்டு கீழே அவரோட பேர் போட்டிருக்கு. அவங்க கீழ் வீட்டில் இருக்கிற பேர் என்னன்னு கேட்டேன். இந்த பேர் அப்படின்னாங்க. சார் உங்களுக்காக நான் வருவேன், சபைக்காக நான் வர மாட்டேன். ஏன் சத்தியம் எப்படி சொல்றேன் அப்படின்னு. இல்ல இல்ல, அவங்க வீட்டுல டெய்லி சண்டை தான். காலையிலையும் ப்ரேயர் பண்றாங்க, சாயந்தரத்திலையும் ப்ரேயர் பண்றாங்க. சண்டை பார்த்தீங்கன்னா தீரவே தீராது. ஜபத்தை விட சண்டை தான் ஜாஸ்தியா இருக்குது. எதுங்க வெட்கப்படுறது? அந்த புள்ள சொன்னே நான் வெட்கப்பட்டு போயிட்டேன். சத்தியா மன்னிச்சுக்கோ. எல்லா இடத்துலயும் இப்படி இருக்காது. நீ நினைக்கிற மாதிரி கிறிஸ்துவின் சபை தான் அது. அது கிறிஸ்துவின் சபை தான். அது எங்கிட்ட இருந்து பிரிஞ்சு போன சபை தான் அது. அவர் அந்த ஊழியக்காரர் வந்தாருன்னா கேட்டுப்பாரு, அந்த பையனை கேட்டுப்பாரு, அந்த பையனை சொல்லுவான் அப்படின்னு. நாம சொல்லுவதற்கு வெட்கப்படக்கூடாது. அந்த புள்ள கிறிஸ்துவின் சபைன்னு சொல்லி அந்த கேலண்டர் என்கிட்ட அனுப்பிச்ச உடனே நான் தான் வெட்கப்பட்டு போனேன். அந்த புள்ள ஒரு டவுட்டோட தான் அந்த சபையோட கேலண்டர் அனுப்பிச்சது. பார்த்தோடனே தெரிஞ்சுக்கிட்டேன், இதுதான் நடக்கிற சபை, இதுதான் ஒழிக்காரு, இங்கதான் இவங்க போயிட்டு இருக்கிறாங்கிறது நல்லாவும் தெரியும். ஆனா இவங்க குடும்பம் தான் போதும்னு எனக்கு தெரியாது. கடைசியில் அந்த வார்த்தையை சொல்லிச்சு பாருங்க, தூக்கி வாரி போடுச்சு. நாம எங்க அக்கம் பக்கத்துல சாட்சியா இருக்கிறோம். அவங்க மட்டும் ஒரு சாட்சியா இருந்திருந்தாங்கன்னா குடும்பத்தை 2 பிள்ளைங்க புருஷனும் மொண்டாட்டி என்ன அருமை சண்டை. இதுக்கு கிறிஸ்துவின் சபைக்குள்ளேயே பிறந்து வளர்ந்து. நான் இந்த வீட்டுக்கு வந்த நாள் முதற்கொண்டு பார்க்கிறேன் சார். 5 வருஷமா டெய்லி காலையில எந்திரிச்சா நான் சண்டையில தான் முடிப்பேன். எனக்கு வருது அந்த சண்டையில தான். எதுக்கு சண்டை போடுறாங்க, என்ன பண்றாங்கன்னு தெரியாது. 2 பேரும் சிரிச்சு பேசுறதெல்லாம் எனக்கு பார்த்ததே கிடையாது. அந்த அம்மா வண்டி எடுத்துட்டு இங்க சபைக்கு வருமாமா, அவரு சாயந்தர சபைக்கு போயிடுவாரு. பிள்ளைகளை கூட்டிட்டு அந்த அம்மா சபைக்கு இங்க வந்துருமாமா, அவரு சாயந்தரம். பேரெல்லாம் சொல்ல விரும்பல. நமக்கு ரொம்ப வேண்டியப்பட்டவங்க, நம்ம நாள் வளர்ந்த குடும்பம், அது பெரிய குடும்பம். எப்படி இருக்குது பார்த்தீங்களா? கிறிஸ்தவர்கள் என்கிற பெயரை நாம் எங்கே கெடுக்கிறோம் என்றால் நம்முடைய குடும்ப சண்டையில எடுத்து விடுகிறோம். அது அக்கம் பக்கத்தில் கேட்க மாட்டார்கள் என்று நாம் நினைத்து விட்டு இருக்கின்றோம். ஆனால் கண்டிப்பாக அவர்கள் காதுகள் நம்மளுடைய வீட்டு மேல் தான் இருக்கும். கடைசியில் அதை மன்னிச்சுக்கணும் சார் அப்படின்னு உங்க சபையில் இருக்கிறவங்களையே நான் வந்து தப்பு சொல்லிட்டேன். என்னம்மா இது சாரி கேட்கிற? உண்மைதான். சத்தியம் எங்க சத்தியமா பேசப்படுதோ அது சத்தியம்தான். அதனால நாம வந்து வெட்கப்படாதபடிக்கு, நம்முடைய காரியத்தை வெட்கப்படாதபடிக்கு, அக்கம் பக்கத்தில் பார்க்கறாங்க, அவங்க பார்க்கறாங்க, யார் பார்க்கறாங்க, நமக்கு முழங்கால் படிட்டு ஜெபம், காலை ஜெபம் பண்ணணும், நைட்டு ஜெபம் பண்ணணும், விடிய காலத்துல ஜெபம் பண்ணணும். நம்முடைய ஜெபத்தின் மூலமாக நாம் இருக்கக்கூடிய இடத்திலேயே நாம் கிறிஸ்தவர்கள் என்பதை நிரூபித்து விடலாம். அதனால் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ளுங்கள் முதலில். இப்படி இருந்தால் கண்டிப்பாக சபையும் வளரும், நாமும் வளரும், நம்முடைய குடும்பத்தில் இருக்கும் பிள்ளைகளும் வளரும். அது நல்லபடியாக வளரும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். வார்த்தைகளை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய பந்திக்கு நாம் கடந்து செல்வோம். கர்த்தருடைய பந்தியை சகோதரர் அன்பு அவர்கள் நடத்துவார்.